உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில், அதிலும் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு, வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உங்களிடத்தில் நேரமில்லா காரணத்தால் சுருக்கத்தோடு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நானும் அதைத்தான் இந்த நேரத்தில் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். சற்றேறக்குறைய 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த மாவட்டத்திற்கு உரியவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அதேபோல் மாவட்ட செயலாளராக பொறுப்பில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் காந்தி அவர்கள், அதேபோல இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முன்னோடிகள் அத்துணை பேரும் தொடர்ந்து இந்த மாவட்ட குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக எடுத்து சொல்லி, அதை நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைவரிடத்தில் தொடர்ந்து அதை குறிப்பிட்டு சொல்லி, குறிப்பாக குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அந்த பொறுப்பு துணை முதலமைச்சருங்கிற அந்த முறைகளே மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராகவும் நான் பொறுப்பேற்றிருந்த காரணத்தால் என்னிடத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் அழைத்து அதற்கான பணிகளை ஈடுபட வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். ஆக அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துறைக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளோடு அடிக்கடி ஆய்வு பணிகளை நடத்தி, தேவைப்படுகிற போதெல்லாம் அமைச்சராக இருந்த துரைமுருகனிடத்திலும் அது பற்றி அறிவுரைகளை, ஆலோசனைகளை பெற்று, அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களால் சட்டப்பேரவையில் இந்த திட்டத்தை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஏறக்குறைய 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவிருக்கிறது என்று அதற்கான அரசாணை, கவர்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லுகிறோமே, ஜிஓ என்று சொல்லுகிறோமே, அந்த அரசாணை 31/12/2010 அரசாணை வெளியிடப்படுகிறது. அரசாணை வெளியிடப்பட்டதற்கு பிறகு ஆய்வு பணிகள் நடக்கிறது. ஆய்வு பணிகள் நடத்தியதற்கு பிறகு அதற்குரிய அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற தேதி என்னவென்று கேட்டால் 21/5/2011 அந்த தேதியில அந்த அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக வேலூர் மாநகராட்சி உள்ளிட்ட திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், பேரணாம்பட்டு, குடியாத்தம், மேல்விசாரம், ஆத்தூர், ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆரணி உள்ளிட்ட 11 நகராட்சிகள், அதேபோல் நாற்றாம்பள்ளி, உதயேந்திரம், ஆலங்காயம், ஒடுக்கத்தூர், பள்ளிகொண்டா உள்ளிட்ட 5 பேரூராட்சிகள், அதை தொடர்ந்து 944 ஊரக குடியிருப்புகள். ஆக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீரை வழங்கிட வேண்டும் என்ற நிலையிலேதான் இந்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது. பொதுவாக ஒரு 500 கோடி அல்லது ஒரு 1000 கோடி அல்லது ஒரு 2000 கோடி மதிப்பீட்டில ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த திட்டத்தை ஓராண்டு காலம், அதிகமானால் 2 ஆண்டு காலத்திற்குள்
அந்த திட்டத்தை முடிப்பதுதான் மரபு வழியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த திட்டம் 2 ஆண்டுகளில் நிச்சயமாக முடிந்திருக்க வேண்டும். டிசம்பர் 2012க்குள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட அந்த குடிநீரை வழங்கியிருக்க வேண்டும். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற அந்த முறையில் நான் கலந்து கொண்டு அந்த விழாவிலே பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னேன். 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டிற்குள் இந்த திட்டம் முழுமையாக முடிவடைந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரை வழங்கிட வேண்டும் என்று நான் அன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னேன். இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது என்று கேட்டால், திட்டம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் முடிய போகிறது. இந்த திட்டத்தினுடைய நிலை என்னவென்று கேட்டால், சுமார் 25% பணிகள் தான் இதுவரையில நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், அதற்கென்று இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சித் தலைவர் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதத்தில் குடிநீரை நாங்கள் இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுப்போம் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நான் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் நேரத்திலே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம், அருகாமையில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம், இந்த 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க 1928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் முடிவு செய்து அதற்குரிய கடனை பெறுவதற்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த என்னை ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அதிகாரிகளோடு ஜப்பான் நாட்டிற்கு சென்றேன். ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய வங்கியினுடைய அதிகாரிகளை போய் நான் சந்தித்தேன். அந்த 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை நான் சுட்டி காட்டினேன். அதற்கு பிறகு அவர்கள் கடன் தருவதற்கு ஒப்புதல் தந்தார்கள். ஆக அந்த ஒப்புதலை, அந்த உறுதிமொழியை பெற்று தமிழகம் திரும்பி தலைவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லி அதற்கு பிறகு அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்குரிய அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியாக தருமபுரிக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு 75% பணி நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்தோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த அதிமுக என்ன செய்திருக்கணும்? 75% பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய அந்த பணியை வேகப்படுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய 25% பணியை உடனடியாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டார்களா? இல்லை. அதை அப்படியே கிடப்பிலை போட்டு வைத்தார்கள். அப்படி கிடப்பிலை போட்டு வைத்த காரணத்தால் தலைவர் கலைஞருடைய அனுமதியை பெற்று நானே நேரடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக நடத்தவிருக்கிறோம் என்று அறிவித்த உடனே அவசரமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், முழுமையாக பணிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கோட்டைகளை உட்கார்ந்து கொண்டு வீடியோ கான்பரன்ஸில் அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதாக அறிவித்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தினுடைய நிலை என்னவென்று கேட்டால், ஒரு 50% பணிகள் முடிவடையாத நிலையில 50% மக்களுக்கு அந்த 2 மாவட்டங்களில் இன்னமும் குடிநீர் போய் சேரவில்லை என்ற நிலையிலே தான் அந்த திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு திட்டம் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம்.
உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு வழக்கமான ஒரு சொல்லை சொல்லுவார்கள். ஒரு அரசு ஊழியர் அல்லது காவல்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் யாராவது தவறு செய்து விட்டால் அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கிறப்போ எப்படிப்பட்ட அந்த தண்டனையை தருவாங்க தெரியுமா? தண்ணி இல்லா காட்டுக்கு மாற்றுவாங்க. அதுதான் ஆசிரியர்களாக இருந்தாலும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும், காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். தண்ணி இல்லா காடுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை கணக்கெடுத்து பார்த்தா அதுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். ஆக அந்த மாவட்டத்திற்கு மாற்றிடுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, அப்படிப்பட்ட குடிநீர் பஞ்சத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். ஆக அந்த மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக 616 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று அந்த துறையை சார்ந்த அமைச்சராக இருந்த என்னை அழைத்து உத்தரவிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த திட்டம் தொடங்கிற்று. அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியாக வந்து அந்த விழாவிலே பங்கேற்று உரையாற்றுகிற போது சொன்னார், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 2 ஆண்டிலே முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் சொன்னார்கள். அந்த துறையினுடைய அமைச்சர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 2 ஆண்டில் அல்ல, ஓராண்டிலே முடித்து தர வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே சொல்லுகிறேன். அந்த ஓராண்டிற்குள் முடித்து விட்டால் அந்த துறையினுடைய அமைச்சருக்கு மட்டுமல்ல, அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நானே அவர்களுக்கு என்னுடைய கையாலே பரிசு வழங்குவேன் என்று ஒரு செய்தி எடுத்து சொன்னார். அவர் சொன்னதை நாங்கள் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நானும் எங்கள் துறையிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு 25 முறை 30 முறை நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தி வேகப்படுத்தி துரிதப்படுத்தி தலைவர் சொன்னது போல ஒரே ஆண்டிற்குள் அந்த திட்டத்தை முடித்து அந்த மாவட்ட மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வச்சோம். தீர்த்து வச்சு தலைவர் சொன்னது போல அவரிடத்திலே நானும் எங்கள் துறையை சார்ந்த அதிகாரிகளும் அன்றைக்கு பரிசனையும் வாங்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதையெல்லாம் நிறுத்தி வைப்பது, முடக்கி போடுவது அல்லது அந்த திட்டத்தை ரத்து செய்வது, இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 1-2 சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் தலைமைச் செயலகம் இப்ப என்ன நிலையில் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் அறிஞர் அண்ணா பெயரில் அண்ணாவுடைய 100ஆண்டு விழாவை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஏசியாவிலேயே ஒரு சிறந்த நூல் நிலையம், எந்த நூல் நிலையம் என்று கேட்டால் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கோட்டூர்புர பகுதியிலே கட்டினோமே, அதுதான் சிறந்த நூல் நிலையம் என்ற அந்த பெயரையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த நூல் நிலையம் இன்றைக்கு செயல்பட முடியாத நிலைக்கு இந்த ஆட்சியில அதுவும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு உங்களிடத்தில் எடுத்து சொல்ல விரும்புவது, இந்த வேலூர் மாவட்டத்தில் 13 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஆக இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 135 லிட்டர் குடிநீர் கிடைக்க வேண்டும். 11 நகராட்சிகளில் ஒவ்வொருவருக்கும் 90 லிட்டர் குடிநீர் கிடைக்கணும். 5 பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 70 லிட்டர் குடிநீர். 944 வழியோர கிராம மக்களுக்கு ஒவ்வொருவருக்கு 40 லிட்டர் குடிநீர் கொண்டு வந்து தர வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. ஜெயலலிதா தலைமையில் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். என்ன அறிவிப்பு என்று கேட்டால், 2011 முதல் 2013 வரை இந்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 21% பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. இது நான் சொல்லல, சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில், அந்த அரசின் சார்பில், அதிமுகவினுடைய அரசின் சார்பில் 2013-14ஆம் ஆண்டினுடைய கொள்கை விளக்க குறிப்பில அவர்கள் தெளிவாக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம்
பொத்தாம்பதுவாக கூட நான் பேச விரும்பல. அப்படி பேசக்கூடிய அந்த ஆற்றலை தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு உருவாக்கிடல. எதையும் ஆதாரத்தோடு தான் பேசிட வேண்டும் என்று எங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே என்னுடைய கையில் இருப்பது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஆஃப் சப்ளை. ஆக இதனுடைய பாலிசி நோட், கொள்கை விளக்க குறிப்பு 2013-2014, டிமாண்ட் நம்பர் 34 என்று ஒரு புத்தகமே அச்சிட்டு சட்டமன்றத்தில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர்கள் ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், கம்பைன் வாட்டர் சப்ளை ஸ்கீம் டு வெல்லூர் கார்பரேஷன், 11 municipalities, 5 town panchayats and 944 wayside rural habitation of Vellore district with river Kaveri as source என்று அந்த தலைப்பின் கீழ் எஸ்டிமேட் காஸ்ட் 1295 ரூபாய். அதற்கு பிறகு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராக்ரஸ் என்று கேட்டால் 21% ப்ராக்ரஸ் என்று அவர்களே அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில தெளிவாக அச்சடித்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று கேட்டால், இன்றைக்கு ஒரு அபத்தமான ஒரு பொய்யான ஒரு நிலையிலே தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக திட்டமிட்டபடி ஏப்ரல் 14 மேட்டூர் காவேரி நீர் வேலூர் வந்தடையும் என்று உறுதிமொழியை தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு வருகிற நேரத்தில் 2 நாட்களாக சில அதிகாரிகள் இன்னமும் என்னிடத்தில் தொடர்பில் இருக்கிறார்கள். நான் யாரெல்லாம் சொல்ல விரும்பல, சொன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். ஆக இன்னமும் நல்ல எண்ணத்தோடு மக்களுக்கு பணியாற்றிட வேண்டும் என்கிற அந்த நல்ல உணர்வோடு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம இருக்கல. ஆக அந்த அதிகாரிகளிடத்தில் நான் பேசினேன், இந்த விஷயத்தை பற்றி கேட்டேன். ஏப்ரல் 14 தண்ணி வரும்னு சொல்றாங்களே, வந்தா மகிழ்ச்சி, இது உண்மையா, எப்படி முடியும், சாத்தியப்படுமா என்று அதிகாரிகளிடத்தில் நான் கேட்டப்போ, சில அதிகாரிகள் என் இடத்துல தந்த செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆதாரத்தோடு சொல்றேன். உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கக்கூடிய தொட்டில்பட்டி பாயிண்ட்ல அங்கிருந்து ராணிப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பெருமுகை வரத்தான் பைப்பே போடப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். கீழ் மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கக்கூடிய தொட்டில்பட்டி பாயிண்டில் இருந்து ராணிப்பேட்டை பெருமுக வரைதான் பைப்பே போட்டிருக்கிறாங்க. ஆக அமைச்சரும் அதே போல கலெக்டர்னா யாரும் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு பெரிய விபத்தில் கூட சிக்கி அதிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு அண்ணன் துரைமுருகன், காந்தி மற்ற மாவட்ட செயலாளர்லாம் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தில் கூட அதை எடுத்து பேச முடியல. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு தோழன் செத்து இருக்கிறான், விபத்தில் செத்து போயிருக்கிறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக கலெக்டர் தான் காரை ஓட்டி வந்தார்னு எல்லாம் செய்தி வருது வெளியில. சரி, கலெக்டரை கைது செய்ய வேண்டாம், அந்த காரை ஓட்டிய டிரைவரையாவது கைது செஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. ஆக அதை மூடி மறைக்கின்ற முயற்சிகளை தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த பிரச்சனையெல்லாம் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருகிற போது அதை தோண்டி எடுப்போம், உரியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம். அது வேறு. நான் அந்த பிரச்சனைக்கு கூட போக விரும்பல, இது தண்ணி பிரச்சனை. இப்போ ஆக இந்த சுத்திகரிக்கப்படாத இந்த குடிநீரை நாங்க கொண்டு வந்து தருவோம்னு இன்னைக்கு அமைச்சரும் அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா, நீங்க தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். பெருமுகையிலிருந்து குடிநீர் திட்ட பணியின் கடைசி பாயிண்டான அரக்கோணம் வர இன்னும் பைப்புகளே போடல. ஏறக்குறை 21 கிலோமீட்டருக்கு இன்னும் பைப் லைன் போடவே இல்லை. ஆனால் தொட்டிப்பட்டியில் பம்ப் செய்த அந்த தண்ணீர் பெருமையோடு நின்று விட்டது என்ற அதிர்ச்சியான தகவலை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னிடத்தில் ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறாங்க. எப்படி ஆதாரம் கிடைச்சதுன்னு கேட்காதீங்க. ஒருவேளை நான் சொல்வதிலே தவறு இருந்தால் என் மீது வழக்கு போடுங்க, நீதிமன்றத்திற்கு வந்து நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் கேட்டேன், ஏன் இப்படி கிடப்புல போட்டுட்டாங்க, அதற்கு பிறகு பைப் லைனை போடுகிற முயற்சியில் ஏன் ஈடுபடல என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்தில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இதான் பெரிய அதிசயத்திலேயும் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பைப் லைன் போட மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை இடத்தில் இன்னும் அனுமதியே பெறல. இதுதான் இதுல வேடிக்கை. ஆக மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையில முறையா அனுமதி பெற்றிருக்கணும்.
இதுவரைக்கும் அனுமதியை போடல என்று சொல்லுகிறார்கள். திமுக 2-3 நாட்களுக்கு முன்பு நானும் துரைமுருகன் அவர்களும் மற்றும் காந்தி அவர்களும் மற்ற மாவட்ட செயலாளரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தப்போ இது மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தலாம் என்று முடிவு செஞ்சு 2 நாட்களில் முடிவு செஞ்சு இதை அறிவிச்சு அதற்கான விளம்பரத்தை நாம் வெளியிலே செய்திருக்கிறோம். ஆக இந்த போராட்டம் நடக்கும் என்று அறிவித்த உடனே ஓடோடி வந்து அதிகாரிகளும் ஓடோடி வந்து அமைச்சர்களும் வந்து இப்ப ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்களே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில பத்திரிகை எடுத்து பார்த்தேன், விளம்பரம்லாம் வந்திருக்கு. ஆக இந்த போராட்டத்துக்கு நாம் மட்டும் விளம்பரம் கொடுக்கல, அதிமுகவை சார்ந்தவர்களும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்டேன் மாவட்ட செயலாளர், இன்னும் விளம்பரம் வந்துகிட்டே இருக்குன்னு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு நீங்க போராட்டம் அறிவிச்சோமோ அன்னிலிருந்து அதிமுகவினர் விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. தந்தி பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கு, அரை பக்கம், கால் பக்கம், முக்கால் பக்கம், பல பல விளம்பரம்லாம் வந்திருக்கு. அதுல முக்கியமா இந்த விளம்பரத்துல வேலூர் மாவட்ட மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 1205 கோடி ரூபாய் மதிப்பீட்டில குடிநீரை கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் கோடி கோடி நன்றி. யாரு தராங்கன்னா கே.சி. வீரமணி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு தராரு பாருங்க, உயர்திரு முனைவர் நந்தகோபால் இ.ஆ.பே. மாவட்ட ஆட்சித்தலைவர், வேலூர் மாவட்டம். அப்ப இது அரசு சார்பில் தானே விளம்பரம். அவங்க சொல்லலாம் நாங்க அரசு சார்பில் கொடுக்கல, கட்சி சார்பில். அப்படி கட்சி சார்பில் கொடுத்தா நந்தகோபால் இங்க இருந்து வந்தாரு ஆட்சித்தலைவர். நந்தகோபால் மாவட்ட ஆட்சித்தலைவரா அல்லது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரா நான் கேட்கிறேன். ஆக இந்த நிலையில விளம்பரம், ஆக இந்த மூடி மறைக்க திட்டம். ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறதை தவிர மக்களை பற்றி அவர்கள் கிஞ்சுற்றும் கவலைப்படல. எனவே ஏப்ரல் 14ஆம் தேதி மேட்டூர் தொட்டிப்பட்டியில் இருந்து வேலூர் அனைத்து பகுதிகளுக்கு தண்ணீர் வரும், ஏப்ரல் மாதத்தில் இருந்து தண்ணீர் வரும் சொல்றீங்களே. நான் கேட்கிற ஒரே கேள்வி, எந்த ஏப்ரல் மாதம், எந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதை சொல்றீங்களா? இல்ல. ஆனால் துரைமுருகன் தெளிவாக சொன்னார், எந்த ஏப்ரல் மாதமோ எதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த தண்ணீர் வரப்போகிறது. எத்தனையோ திட்டங்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியில சென்னையில மேம்பாலங்களை கட்டணும், அதுல பெரம்பூர் மேம்பாலம் நின்று போச்சு, ஆட்சி போச்சு. 5 வருஷம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா, மேம்பாலத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு கலைஞரே கைது செஞ்சாங்க, எங்களெல்லாம் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு 5 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சியில் இருந்த அவங்க கைது செஞ்சு எங்க மீது வழக்கு போட்டாங்களே, அந்த வழக்கு மீது இதுவரையில் எஃப்ஐஆர் போட்டது உண்டா, குற்றச்சாட்டு பதிவானது உண்டா, விசாரணை நடந்தது உண்டா? இல்ல. அதனால 2006 மீண்டும் தமிழ்நாட்டில் 5ஆம் முறையாக கலைஞர் ஆட்சிக்கு வந்து ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த மேம்பாலத்தையும் கட்டி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் திமுக ஆட்சி தான். அதே மாதிரி இந்த வேலூர் மாவட்டத்துடைய இந்த கூட்டு குடிநீர் திட்டம் திமுக ஆட்சியில தொடங்கப்பட்டு பல பணிகள் நடந்து இடையிலே ஆட்சி மாற்றம் வந்து ஜெயலலிதா அதை கிடப்பிலே போட்டுவிட்டு இப்பொழுது போராட்டத்தை நடத்தி மீண்டும் திமுக ஆட்சி மூலமாகத்தான் அந்த குடிநீர் இந்த மாவட்ட மக்களுக்கு கிடைக்க போகிறது என்பதில் யாருக்கும் ஐயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது எத்தனையோ திட்டங்கள் என்று நான் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பதை விட மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, அந்த குடிநீர் பிரச்சனைக்காக எத்தனையோ திட்டங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை போக்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 1928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், மதுரை மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் 784 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், நாகப்பட்டினம் கூட்டு குடிநீர் திட்டம் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், கோவை திருப்பூர் மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டம் 224 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், மீஞ்சூரில் நெமிலியில கடல்நீரை குடிநீராக்கி அதை மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம், சேலத்தில் ஆத்தூர் நரசிங்கபுரம் பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் 270 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், இப்படி பல திட்டங்களை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் நிறைவேற்றிருக்கிறோம். இதே ஜெயலலிதா 2011 தேர்தலை சந்தித்த நேரத்தில் அவர்கள் தந்த வாக்குறுதிகள் அதிமுக தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும்
20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக தருவோம் என்று. 20 லிட்டர் குடிநீரை ஒவ்வொருவருக்கும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரை இலவசமாக தருவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா தெரிவித்தார். நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பார்த்து கேட்கிற யாருக்காவது ஒருவருக்காவது 20 லிட்டர் குடிநீர் இந்த ஆட்சியில் இலவசமாக? 20 லிட்டர் வேணாம், 10 லிட்டர், 5 லிட்டர், 1 லிட்டராவது வந்திருக்கா? கிடையாது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் அம்மா திட்டம், அம்மா திட்டம்னு பேரு. இப்ப குடிநீர் திட்டத்துக்கு அம்மா குடிநீர், அம்மா வாட்டர் ஒரு வாட்டர் கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், குடிநீரை விலைக்கு வைக்கிற ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இந்தியாவிலே எங்காவது உண்டா? நான் கேட்கிறேன். தனியார் விற்கலாம், அது வேற. பிரைவேட் கம்பெனிக்கு விற்கிறாங்க, அது வேற. ஆனால் அரசாங்கம் இந்தியாவில் அல்ல, இந்த உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. குடிநீரை விற்கக்கூடிய கேவலம் 10 ரூபாய்க்கு. அதுக்கு அந்த தண்ணிக்கு என்ன பேருனான்னு கேட்டீங்கன்னா, அம்மா தண்ணியும் அம்மா வாட்டராம் என்று அதுக்கும் ஒரு பெயரை வச்சு இன்றைக்கு குடிநீரை விற்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க என்று கேட்டா, அதனால்தான் இன்றைக்கு மக்கள் குடிநீருக்கு அல்லல் படட்டும், நாம் விற்கிற தண்ணியை வாங்கி குடிக்கட்டும், அதுல கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம். குடிநீரை வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொடிய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய பினாமி ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில எங்கு பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தாய்மார்கள் சுதந்திரமாக வெளியிலே போக முடிகிறதா? செயின் அறுப்பு, தாலி அறுப்பு என்ற நிலைகள் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது. ஏற்கனவே இந்த தொழிற்சாலைகள் பல வெளிமாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆக முதியோர் உதவித்தொகை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இந்த நிலையில தான் இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் 2 நாட்களாக பத்திரிகையில் என்ன செய்தி என்று கேட்டால், முன்கூட்டியே தேர்தல் வருமா? அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். முன்கூட்டியே வர வேண்டும், நாம் தயாராவோம். இது முறையாக அனுமதி பெற்று ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் சிறை நிரப்பக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் அதில் நாங்கள் பங்கேற்க தயாராக இருக்கிறோம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.